மேலும் தென்றல் வந்து என்னை தொடும் தொடரில் ஒரு நிமிடம் இல்லடா, இங்க காளி சூழி எல்லாம் பண்ணப்ப நான் உட்காந்து ஜட்ஜ் பண்ணல, ஒரு ஆறுதல் பரிசுக்காச்சும் கை தட்டணுமா இல்லையாடா? கைத்தட்டிய 1 2 3 4 5 6 7 8 9 10 44. வெற்றி செல்வன் என்ற கதாபாத்திரத்தில் தனது திறமையை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்தினார். 2020ஆம் ஆண்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் 2 நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றது இவரின் பல் திறமையை வெளிப்படுத்தியது. தன்னம்பிக்கை, உழைப்பு மற்றும் திறமை மூலமாக தமிழ் தொலைக்காட்சி உலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை உருவாக்கியவர் நமது சிறப்பு விருந்தினர். அவரது வருகை இன்று நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கிறது. அதனால் அனைவரும் கைத்தட்டலுடன் நமது அன்பு சீஃப் கெஸ்ட் வினோத் பாபுவை வரவேற்கிறோம். அந்த பொண்ணு பேர் என்னடா மறந்துடா? நிவேதா. நிவேதாக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க சார். நான் நிறைய ஸ்டேஜஸ்க்கெலாம் போயிருக்கேன், ஆனால் ஒரு ஸ்டேஜை 9:15 கொடுக்குற முதல் காலேஜ் தான். ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. அதாவது ஸ்டேஜ் கிடைக்கிறது கஷ்டம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனால் அங்கேருந்து ஃப்ளைட்டு போட்டு கூட்டு வந்து ஸ்டேஜ் கிடைக்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அப்புறம் இங்கே பாரு, எனக்கும் புரியுது, நம்மளும் 10 மணிக்கு போகணும், கரெக்டாக இல்லையா? ஹாஸ்டல்லே எதுமா நீங்கள் காளி சூழிலாம் போடுறப்ப எனக்கு பசிக்கல, ஏண்டா சரி அப்போ பர்ஃபார்ம் பண்ண வேணாமா? முன்னாடி இருக்க 2 ரோ இருக்கான், இல்லை பண்ணி தொலை. ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். குட் ஈவினிங் ஒன் ஆல் டு பிரசன்ட் ஹியர். நான் பேசுறது கேட்குதா எல்லாத்துக்கும்? தேங்க்யூ ஸோ மச். இந்த பாருங்க, ஆல்ரெடி நிறைய டைம் ஆச்சு, அதனால ஜாலியாக கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு சப்போர்ட் பண்ணணும். நான் முன்னே சொன்ன ஜென்டில்மேன், ஏய் இந்த பிள்ளைங்களா தள்ளுறாங்க எம்சியா, ஏய் போதும் விடுங்கடா, விட்டா 10 மணிக்கு தான் ஏற்றுவானுங்க போல ஸ்டேஜ்லேயே. இருறா நானே படிக்கிறேன். எதுரா அது காட்டு. இதா chief guest performance Ashwin, and now comes the moment we have all been eagerly waiting for. Ninfa, please join us in giving a warm welcome to our respected chief guest Mr. Vinod Babu to the stage. அவ்வளவுதான் இருக்கு. That was a truly an incredible. அடங்கொய்யால முடிச்சதுக்கு அப்புறம் எழுதி வச்சிருக்காருங்க. That was a truly an incredible entertaining performance. Thank you sir for making this evening even more memorable. Overall trophy, well it looks like we are அது இல்லையா சார், அது சீக்கிரட்டா. இங்க பாருங்க, நம்ம எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண போறோம், நீங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க. ஓகேவா? ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம். சரி, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது எதிலிருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்த வால்யூம் கொஞ்சம் மானிட்டரோட கொஞ்சம் ஏத்துங்கண்ணே. ஓகே, எத்தனை பேர் என்ன டிவியில் பார்த்துருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்டா என்ன பார்த்தேன்னு நினைக்கிறவங்களாம் கை தூக்குங்க. தேங்க்யூ. 1 2 3 4. எல்லோ ஹவுஸ், ரெட் ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ், கிரீன் ஹவுஸ். ரெட்டா? ஒயிட் ஹவுஸா சார்? அதாவது போது விடுங்க. என்னடா புரியல சார், ஏதோ சொன்னாங்க. ரெட் ஹவுஸ். நாங்க என்ன பிடி வாத்தியாரா அங்க உட்கார்ந்து? ஓகே, யாரு ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? இல்ல என்ன பார்த்தா என்ன உங்களுக்கு அவ்வளவு முட்டாள் மாதிரி தெரியுதா? அப்படித்தான் தெரியுதா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேராக நிகழ்ச்சிக்குள்ள போவோம். ஓகே, நிகழ்ச்சி நடக்கும், சில சமயம் நல்லா கூட நடக்கும், நீங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா? ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சவொடனே இப்படி கீழே கையை வச்சு நன்றி வணக்கம் கீழே புரியுவேன், யோசிக்காம கை தட்டிடணும். ஒரே ஒரு சாம்பிள் பார்த்துப்போம். ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நன்றி வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எத்தனை பேர் தளபதி ஃபேன்ஸ்? தளபதி ஃபேன்ஸ் மேக் சம் நாய்ஸ் ஃபார் தளபதி. ஓகே, thank you so much. Thank you. So இப்பொழுது உங்களுக்காக தளபதி வாய்ஸ். ரெடியா?
சரி போலாமா? ஒரு இருடா, வரேன்டா, ஒண்ணு வரேன்டா, எனக்கே புரியுதுடா. தளபதி வாய்ஸ் ரெடியா? உலகவர் ஓவியவே, உற்சாக காவியவே, ஓடை நறுபலரே, ஒளியவள் புதிரளவே, அன்பே அமுதே அழகே இன்பமே உயிரே. கைத்தட்டடா, 2 நாளைக்கு இதே வாய்ஸ்டா. எங்களுக்கு தெரிஞ்ச தளபதி இதுதான். அடுத்த தளபதி பேசுவோமா? ஒரு நல்ல கைத்தட்டல கொடுங்க. போடு, நல்லா தானே இருக்கு. தளபதி வரட்டும். தம்பி கீழே இறங்கப்பா, தம்பி கீழே இறங்கப்பா. நீ இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன். இறங்கப்பாங்க. இத பாருங்க நண்பா, நம்பி, இந்த ஈவெண்டே உங்களை நம்பி 2026 2 பேருக்கு நடுவில் போட்டி. ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு மும்பை இந்தியன்ஸ். யாரா வேணா இன்னும் என்கேஜ் பண்ணிருக்கலாம் சார். இதோ அந்த பப்ளிக்கா இருக்கலாம், அந்த பிரஸ் பீப்புளா இருக்கலாம், இல்ல இந்த பொண்ணோட அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அண்ணா ஐபிஎஸ் ஆபீசர் இருக்கலாம், அந்த அண்ணன் பேரு ஐபிஎஸ் விஜய் குமாரா கூட இருக்கலாம். நண்பா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வாழ்க்கை ஒரு குட்டி ஸ்டோரி. நான் சிம்பிளா ஒண்ணு சொல்லிட்டு போனேன். உசு பேசுறவங்கள்ட்ட உம்மோட கடு பேசுறவங்கள்ட்ட கம்மன் இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்குன்னா, ஆனா நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உம்மன் இருந்தா நான் பாட்டுக்கு ஜம்முன்னு கிளம்பி போயிட்டே இருப்பேன். கைத்தட்டல் கொடுக்கல. நமக்காகவும் 2 பேர் கைத்தட்டலுக்கு வந்திருக்கலாம் இல்லையா? அவங்களுக்காகவாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லையா? கடைசியா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன்டா தம்பி. எல்லோ ஹவுஸோ, ப்ளூ ஹவுஸோ, ரெட் ஹவுஸோ, கிரீன் ஹவுஸோ எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா ஒரே ஹவுஸ்ல இருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ சோ மச். நன்றி, வணக்கம். தம்பி, அடுத்து யார் வரணும் நீங்களே முடிவு பண்ணுங்க. போடுங்க. ஓகே, அடுத்தது தலை வரணும். என்ன ஒண்ணு பேசுறாங்க இல்லையா? அதை முன்னையா சொல்ல வேண்டியதானே? கண்ணாமூச்சிரே கண்டு பெரியாரு தமாசு தமாசு. எல்லாருக்கும் வணக்கம். எப்போதுமே ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க அதிகமான ஃபங்க்ஷனுக்கு வரதில்ல, ஏன் அதிகமா பேசுறதில்ல? ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்ம மற்றவங்களை பத்தி. தம்பி, உனக்கு என்னடா பிரச்சனை? இவ்வளவு பேசியும் கைத்தட்டவில்லை என்றால் அவருடைய மனைவி, மகன், மகள், பேரன், சித்தி, சித்தப்பன், பிள்ளைக்கு பெண் கொடுத்தோர், பிள்ளைக்கு பெண் கொடுத்த வேண்டுகத்தான. ஆனா கைத்தட்டனா 2 நாளைக்கு இதே வயசு வச்சு ஓட்டுவான. தட்டுங்கள. உங்க எல்லாத்துக்கும் கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச சினிமாவை நீங்க தொட்டு கொடுத்து பாக்குறதுல தப்பு இல்லை. ஆனா உங்களுக்கு பிடிச்ச சினிமாக்காரங்களுக்கு மூட்டு கொடுக்கறது தான் தப்பு. இருங்கடா, என்ன இந்த வால்யூம் இருங்கடா, நீங்க பேசுறது எனக்கு புரியுது. நீங்க கேட்கறதெல்லாம் எனக்கும் புரியுது. நான் 10 வயசு தான் வச்சிருக்கேன். அதுக்குள்ள என்ன கேட்டீங்க? சூர்யா. ஓகே, அவ்வளவுதான்.
Christ the King Engineering College. 3 times better. தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்துக்கும் நூலதான் வித்தியாசம். அரியரை கிளியர் பண்ணி நீங்க எல்லாம் நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பு இல்ல, அது தன்னம்பிக்கை. ஆனா ஒரே அட்டம்ல எல்லா அரியரும் கிளியர் பண்ணு நினைக்கிறது தலக்கணம். அதனால ஒரே ஒரு விஷயம் கைத்தட்டலடா, I need this daddy, I need this daddy, I need this daddy. யாரா வேணும் உங்களுக்கு? அருள்தாசா, அருள்தாசாரா இவரு? தம்பி இருங்க இருங்க, நீங்க எல்லாம் கேட்கறத பார்த்தா வரிசைக்கு என்னடா தம்பி ஒரே ஒரே எனக்கே புரியுதா? டேய் இருங்கடா. ஓகே, எல்லாரும் சேர்ந்து பியூட்டிஃபுல்லா முதல்ல ஒரு பாடல் பாடும், அதுக்கப்புறம் நம்ம வாய்ப்பு பண்ணுவோம். ரெடியா? பேட்ச் மாறிக்கிச்சா? ஸோ இதுக்கு தான் இவ்வளோ நேரம் நீ போராடினியாடா? செக். ஓகே, எல்லாரும் சேர்ந்து கண்மணி பாட போறோம். ரெடியா? எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். ஓகேவா? செக். 1 2 3. ஒரே நிமிஷம். டேய் ஒரு நல்ல கைத்தறல் கூடுறான். செக். ரெடி? ப்ளீஸ் ப்ளீஸ் இரா இரா இரா. தம்பி சைலன்ஸ்ரா, எப்பரா பர்ஃபார்ம் பண்றது? ஓகேவா? சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு வைவா ஒரு பாட்டு பாடும், அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். ரெடி? செக். கண்மணி, ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன், நான் தான் கமல், நீங்க இல்ல. நீங்க எல்லாம் சேர்ந்து ஹீரோயின் ரோல் பண்ணுங்க, புரியுதா? கண்மணி அன்போட காதலன். நான் எழுதும் கடுதாசி லெட்டர் உள்ள கடிதமே இருக்கட்டும், படி. கண்மணி பாட்டை படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி உட நினைச்சு பார்க்கும்போது மனசுல கவிதை அருவி மாறி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்து அந்த எழுத்து தான் அந்த வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்க, அதான் அதேதான். ஆஹா, பிரம்மாதம். கவிதை கவிதை படி. கண்மணி எனக்கு உண்டான காயம் அதை தந்தால் ஆறிடும். அது என்ன போத்தரில் என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆகிறது. நடுவில் இது இல்லைக்கணும், மானே தேனே பொண்ணு இதெல்லாம் போட்டு இந்த பாரு. எனக்கு என்ன காயம்னா நீ அவன் உடம்பு தாங்கிடா, அவன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அதே எழுதணுமா? காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம ஏங்க எங்க அழுகையா வருது? ஆனா நான் அழுது அந்த சோகம் ஒன்ன தாக்கிருமோன்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது வணிகக்காரர் அல்ல, அதையும் தாண்டி புனிதமான 1 2 3 4 உண்டான காயம் யாவும் என்ன காயமான போதும் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அபிராமிய தாலாட்டும் சுவாமிய நான் தானே தெரியுமா? எனக்கு ஒன்னே ஒன்று தெரியுது, ஒரு பலத்தை கைத்தில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you.
சொன்ன எடுத்து வச்சிங்களானே? சூப்பர். இப்போ நான் கூப்பிடக்கூடிய பாய்ஸ்க்கு எல்லாம் மேடைக்கு வரணும். சார், எல்லோ ஹவுஸ்ல இருந்து ஒரு 2 பேரை நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். முதல் ரோல தம்பி அங்க வாங்க. அவர் அப்படிங்க நீங்க தான். தம்பி பின்னாடி திருப்பி பார்க்குற நீங்க தான். வாங்க வாங்க. அவருக்கு தம்பிக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. இவனை கொடு. கம் கம் கம். ஒன்லி பாய்ஸ். பாய்ஸ் எங்க? மேக்ஸ் 1 யார் யாருக்கு அரியர் இருக்கு? கை தூக்குங்க. என்னடா எல்லாமே கை தூக்குறீங்க? வாடா வா. நீதான் மேக்ஸ் 1 நீதான். ரெடி 1 2 3. 2. இன்னும் யார் இருக்கா? தம்பி இருக்கா? ஓகே 4. ப்ளூ ஹவுஸ்ல இருந்து யார் அனுப்புறீங்க? ப்ளூ. ப்ளூ. நீ என்ன ஹவுஸ்ரா? கிரீன். ஓகே. எல்லோல இருந்து யார் இருக்கா? சூர்யா. ஓகே. இன்னும் ஒரே ஒரு ஆள் வேணும். யாரு? 4 ஹவுஸ் முடிச்சா? ஓகே. உன் ஃப்ரெண்ட் நீ ஒருத்தனை கூப்பிட்டு ப்ளூல இருந்து. கவின். கவின் வாங்க. மூச்சு வாங்குதா? நீ வா. ப்ளூல ஆல்ரெடி 2 பேர் இருக்கீங்க. தம்பி நானே கூப்பிடுறேன்டா. தம்பி அந்த கண்ணாடி போட்ட பையன் வாடா 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 வாடா. ஒரு பெரிய கைது கொடுங்க தம்பிக்காக. சூப்பர். எல்லோ பின்னாடி ஒருத்தன் கத்திக்கிட்டே இருந்தானுங்களே, நம்ம பசங்க எங்க இருக்காங்க? அப்படியே உட்காந்துருவானுங்க பாரு சைலண்டா, கையை கீழே வச்சுட்டு. அவன் தான், அவனை தூக்கு. டேய் நீ தான்டா, மாட்டிட்டா வாடா. ஒரு பெரிய கைது கொடுங்க. நீ தான்டா வாடா. எஸ், தேங்க்யூ ஸோ மச். இதுவும் மார்க்ல ஆட் ஆகுது. என்ன மாஸ்டர்? மேல வாங்க, மேல வா 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 வா. இன்னைக்கு ஒரு எல்லாத்துக்கும் பசிக்குதான். இன்னைக்கு கூட வாங்க. ஓகே, எல்லாருமே இங்கே பயங்கர டேலண்டடான ஆர்டிஸ்ட். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் எல்லாம் பண்ணீங்கல்ல, இப்போ நான் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவேன். அந்த டயலாக் சொல்லிட்டு நீங்கள் போய் உட்காந்துட வேண்டியதான். தம்பிக்கு ஒரு மைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு மைக், ஒரே ஒரு மைக் கொடுங்க. ரெடி? தம்பி, நீங்கள் எல்லாம் காஞ்சனாவாக இருந்தீங்க. ஃபுல் பேயாக இருக்குது. நான் பார்த்தேன். காஞ்சனா டான்ஸ் பார்த்தோம். இப்போ நீங்கள் காஞ்சனா பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க. நான் ஒரு தடவை பண்ணி காட்டுறேன். அண்ணா டிஜேனே என்ன பார்த்துங்கண்ணே, சரியா? நான் ஒரு தடவை எல்லாருமே மைக் ஒன்று கொடுங்க. எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். ரெடி? இப்போ பாய்ஸ் ஒரே ஒரு தடவை டயலாக் சொல்றேன், கவனிச்சுக்கோ. சரியா? கவனிக்கிறியா? ஒரே ஒரு தடவை டயலாக் சொல்றேன், எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் நீங்க உங்க இம்ப்ரூவைசேஷனை பண்ணிக்க. சரியா? போடு. நீங்க தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன்னு ஒரு பொம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிக்காம ஆம்பளையா மஞ்சள் தேய்ச்சி குளிப்பா? நல்லா இருந்துச்சா? அப்ப கிளாப் பண்ணலாம்ல. தேங்க்யூ. பின்னாடி இருக்கானுங்களா? முதலாவதாக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தம்பி மைக் கொடுங்க ப்ளீஸ். கம். வாட் இஸ் யுவர் நேம் தம்பி? மைக்ல சொல்லு. மைக். அன்பானந்தம். ஒரு டயலாக் மட்டும் சொல்லிட்டா தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற ஒரு பொம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிக்காம ஆம்பளையா மஞ்சள் தேய்ச்சி குளிப்பான். அவ்வளவுதான். ஓகேவா? சூப்பர். ஒரு பெரிய கைதல் கொடுங்க நம்ம அன்பானந்துக்காக. அன்பானந்தம், நல்லா கேளுங்க. இங்க இருக்க எல்லாமே பேய், அதுவும் லேடிஸ் பேய். ஓகே, ரெடியா? நீங்க லேடிஸ் ஆயிட்டீங்க. அப்ப அங்க போங்க. மியூசிக். தெரிஞ்சிருச்சா? நீ அழகா இருக்க நினைக்கல, ஆனா இதுல நடந்துருமோன்னு பயமா இருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்க, அதுவும் சாதாரண காஞ்சனா இல்ல. ஏய் ஐ லவ் யூ. தம்பி பேய், கோபம் வரணும். ஆக்ஷன். தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா?
மறந்துருச்சா? மொத்தமா மறந்துருச்சா? சரி 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 ரெடி போலாம். இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் மஞ்சள் தேய்ச்சி ஒரு அஸ்கி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறார். மிரட்டா தம்பி. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன், மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன்னு சொல்றேன். பொம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிக்காம ஆம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிக்கா. பட் ரொம்ப தேய்ச்சி குளிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கைதல் கொடுங்க அன்மானத்துக்காக. வெரி பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ், ஃபேண்டாஸ்டிக். அடுத்தபடியா நீங்களே ஒருத்தர் கையில கொடுங்க பாப்போம். டேய், கூட்டத்துல பச்சை சட்டைக்காரன் எஸ்கேப் ஆறான், போனா ரத்தம் கக்கி சாமா. எல்லாருமே தான் பர்ஃபார்ம் பண்ணும். கம், அவரே வருவார். வாங்க சூர்யா, ரெடியா இருக்கீங்க? ரெடி போலாம். தம்பி உன் பேர் என்னடா? கிஷோர். மைக்ல சொல்லுங்க. கிஷோர், யாருடைய ஃபேன் நீங்க? யார் ஃபேன் நீங்க? மைக்ல சொல்லு. தலை ஃபேன். திரும்பி சொல்லு. தலை ஃபேன். ஓகே, ரெடி. டர்ன். காஞ்சனா வந்துருச்சா? பேய் வந்துருச்சா? ஆக்ஷன். இந்த உலகுக்கு வருகிறது இருந்திருக்கோம் கலை உலக ஆஷா. சும்மா சாதாரண கிடையாது சார், ரஜினி காஞ்சனா. இத பாருங்க, நீங்க லேடிஸ் காஞ்சனா. சும்மா வாக்கிங் ஆடியோ லான்ச்சுக்கு வரல, பயமுறுத்தணும். என்னது? தலை டைலாக் ஏதாச்சும் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல சார். அதாவது தலை டைலாக் சொல்லுமா? இதே தலை பேசினா எப்படி இருக்கும்? ஆக்ஷன். ஆனா தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா? தம்பி அடிப்பானவர். ஒழுங்கா காஞ்சனா லேடிஸ் வாய்ஸ்ல பேசுறது. திரும்பி போ. ஒரு பெரிய கைது. தம்பி பேர் என்ன? கிஷோரா? கிஷோருக்கு ஒரு பெரிய கைது கொடுங்க. மேக் சம் நாய்ஸ். கிஷோர், ஆக்ஷன். இது ரொம்ப முக்கியம். போடு. அது என்ன ஃபேஷன் வாக்கு வந்திருக்கா? சரி, ஆக்ஷன். தொண்டை கிச்சு கிச்சு போகுது. என்ன காஞ்சனா, ஏதாவது பண்ணு. தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எங்காரியா சும்மா பேசிட்டு போறாது. தெரிஞ்சிருச்சுன்னா தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க. உங்க இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. சொல்லுங்க. தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஃபாதர், எனக்கு தெரிஞ்சு நீ நைட்டு ஃபுல்லா தெரிஞ்சிருச்சாதான். அடுத்த டைலாக். தம்பி பயம் கொடுத்துடணும். அந்த கேமராமேன் பின்னாடி போயிடணும். அப்படி பண்ணும். ரெடி, ஆக்ஷன். மூஞ்சில கோவம் வரலையா? ஏன் மூஞ்ச பாரு, வருதா? இப்ப பண்ணு. தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? இதை தாண்டவே மாட்டான் போல அவன். ஆக்ஷன். அடுத்த டைலாக். மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன். மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன், மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன். ஒரு அம்மாம் சோப் போடலாம்ல நீங்க? எப்ப பாரு மஞ்சள். தம்பி, எனக்கே உன் மேல ஒரு லவ் வருது தம்பி. ஏதோ காஞ்சனாட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணிருக்கா. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற. எனக்கே ஒரு மாதிரி கோவம். ஆக்ஷன். இந்த மூஞ்சில எதுவும் வராது போல. ஆக்ஷன். சரி, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன். அஸ்கி. அஸ்கி. இப்ப வருது. தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா? சாமி எனக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன், மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன்ற ஒரு பொம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிக்காம பின்ன ஆம்பளையா மஞ்சள் தேய்ச்சி குளிப்பான்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நார்மலா ஸ்டார்ட் ஆகி அடுத்து விஜயகாந்த் சார் வாய்ஸ் வந்துட்டா. என்ன சார் காசு 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 பணம்ல கோடி ரூபா கூட்டால அருணாக்கை ராத்துட்டு சார் உள்ளே இறக்கிறார். கை தட்டுங்க சார் தம்பிக்கு. ஒரு நல்ல கைத்தல் கொடுங்க தம்பிக்காக. சூர்யா வருவார். சூர்யாவுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. மேக் சம் நாய்ஸ் ஃபார் சூர்யா. ஆக்ஷன். லவ்னாலும் முட்டி போட்டுருவ, கோவனாலும் முட்டி போட்டுருவ, மார்க் வாங்கினாலும் முட்டி போட்டுருவேன். போங்க. மியூசிக். சாரி 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 காஞ்சனா, சாரி. போயிருங்க போயிருங்க. ஆக்ஷன். அப்படின்னா அவரு சொல்றாரு போ வச்சுக்க. இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசா. டேய் பண்றா. ஆக்ஷன்.
தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? இந்த கேரக்டர் விட்டு நார்மலா பேசு. வணக்கம் வணக்கம் வணக்கம். தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா? தம்பி சிங்க் ஆகுது. சரி ஆக்ஷன். தெரிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு. மறந்துச்சா? மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன், மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன்னா ஒரு பொம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன், ஆம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிப்பான். சூர்யாவுக்கு ஒரு நல்ல பலத்தை கைத்தில் கொடுங்க. வெரி குட் சார் சூர்யா, ரொம்ப நல்லா இருந்தது. தம்பியை பற்றி ஒன்றே ஒன்று நம்ம சொல்லி ஆகணும். இவனோட ஒரு லவ் பண்ண பொண்ணு ஒன்று இருந்துச்சு. அது எங்க? எனக்கு என்னன்னா அங்கதான் இருக்கானா? எனக்கு பயமாயிடுச்சு ஃபாதர். அவங்களுடைய ரொமான்ஸை பார்த்து நானே வைக்கப்பட்டேன். ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட். யாரு? வினோதா? வினோத் காஞ்சனா ரெடி. பேர் என்ன தம்பி? சிவா. மைண்ட் ஒரு நிமிஷம். சாரி சாரி சாரி, நான் செக் பண்ணிக்கிறேன். தம்பி ஒரு வாட்டி ஊது. கன்ஃபார்ம் ஏதோ கடைக்கு போயிட்டு வந்து காஞ்சனா நினைக்கிறேன். மண்ணெண்ணெய் குடிச்சானா? சாரி சாரி சாரி. ஓகே ஓகே. என்னடா இவன் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கான். ரெடி ஆக்ஷன். ஐயோ காஞ்சனா அங்கது போ, அங்கது. ரெடி. இவன் தான் இது கடிச்சதா? கோழி கடிச்சதா? கபடி 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 கபடி. சார் he is a such a கபடி பிளேயர் சார். ஒரு பெரிய கைது கொடுத்தேன் உனக்கு. எனக்கு வாலிபால் பிளேயரா? தம்பி எனக்கு கபடி வேணாம், வாலிபால் தான் வேணுமா. இப்ப வாலிபால் விளையாடுறா காஞ்சனா வருது. போங்க தம்பி. ரெடி ஆக்ஷன். இப்படியே எல்லாம் வாலிபால் கிரிக்கெட் விளையாண்டு போலான்னு பாக்குறியா? ஆக்ஷன். தெரிஞ்சிருச்சா? சிவா தெரிஞ்சிருச்சா? வாய்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, கொஞ்சம் தான். ஆக்ஷன். தெரிஞ்சிருச்சா? அக்கா இருக்கேன்டா, நீ சொல்ற. அக்கா என்ன சொல்ல வரானா? மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற சொல்டா. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன், மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன் அப்படின்னு சொல்றியே. அப்படின்னு சொல்றியே. இவன் கன்ஃபார்ம் ஆயிட்டான்டா. ஒரு பொம்பளை. ஐயோ நானும் இவன் கூட சேர்ந்து ஃபுல் ஆயிட்டேன் போல. லாஸ்டா பவரா கோவப்படணும். கேமராமேன் என்ன கோவப்பட்டு பின்னாடி போகணும். ஆக்ஷன். ஃபோர்ஸா ஃபோர்ஸா அடி. தெரிஞ்சிருச்சா? ஏய் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவன். ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க தம்பிக்காக. அங்க போய் அடிச்சு வரான். குட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தபடியாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தனுஷ் அவர்களை அன்போடு மேடை கலக்கின்றோம். பாய் பாய். தம்பி யாரா? நம்மளா? போடா தம்பி. தம்பி பேர் என்ன? பேர் என்னடா? மைக்ல சொல்றா. மைக்ல சொல்லு. மைக்ல. கோவேந்தன். மூவேந்தன். என்ன படிக்கிறீங்க மூவேந்தன்? செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர், தேர்ட் இயர்? ஃபர்ஸ்ட் இயரா? ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கலா என்ன டிபார்ட்மெண்ட்? மைக்ல சொல்லுங்க. ஏடிஎஸ். பை தி வே நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், உங்களுக்கு தெரியுமா? ஓகே எல்லாம் மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. ரெடி.
தம்பி பேர் என்ன? இல்லைன்னா அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுமா? ஏன்னா அந்த காஞ்சனா முதல்ல இருந்து வந்தாதான் வருமா. இப்ப பாருங்க, அது ஜிம்முக்கு போயிட்டு வந்திருக்கு. நாளைக்கு டெட் லிஃப்ட் இருக்கா சார்? அதான் தம்பி காஞ்சனா லேடிஸ் மாதிரி. ரெடி, ஆக்ஷன். எதுவும் பேச மாட்டேன். ஆக்ஷன். மறந்துருச்சா? அவன் ஸ்டெப்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டா. தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா? என்னடா தெரிஞ்சிருச்சு? பயம் கிடையாது, எனக்கு தெரியும்ல. பேசுங்க சார். தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சாடா? மறந்துருச்சா? மஞ்ச தேய்ச்சி குளிக்கிற நீ தெரிஞ்சிருச்சா? திரும்பவும் தெரிஞ்சிருச்சா? ஏமா நல்லா, சரி சொல்லுமா. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறேன்றியே. பொம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிக்காம ஆம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிப்பான். ஏப்பா ஒரு கைத்தறல் கொடுப்போம். சூப்பர் தம்பி, கொடுங்க தம்பி கொடுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தி மேன் ஆஃப் பவர் தனுஷ். பேர் என்னடா தம்பி? மதன். பேர் என்ன? ஃபர்ஹான். வரதா? அபூபக்கர் ஃபர்ஹான். ஓகே, தமிழ் தானே? என்ன டிபார்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்? ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இயர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். மேக் சம் நாய்ஸ் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். செகண்ட் இயர்ல காலேஜ் கண்ட்ரோல்ல வர ஆரம்பிச்சிச்சு. அப்படித்தான் நானும் காலேஜில் சேர்ந்தேன். அம்மா என்ன ஃப்ரீஸ் ஆயிட்டா? தெரிஞ்சிருச்சா? வந்துச்சு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? தம்பி 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 கொஞ்சம் கிளாமரை கம்மி பண்ணிக்கலாமா? மற்றபடி ஓகே தான். கொஞ்சம் கிளாமரை குறைச்சிட்டிங்கன்னா ஓகே தான். இது வேணாம். இது ஆக்ஷன். கிளாமர் இல்லாம தெரிஞ்சிருச்சா? ஓகே ஓகே, சாரி சார். மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறான் சொல்லி ஒரு பொம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறானா, பின்ன ஒரு ஆம்பளை மஞ்சள் தேய்ச்சி குளிப்பான். ஒரு பெரிய கைத்தில் கொடுங்க தம்பிக்காக. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். 5 பேர் இங்க வாங்க. எல்லாரும் இல்ல மறுபடி முதல்ல டர்ன் பண்ணுங்க. இப்ப கேட் வாக் பார்க்க போறீங்க. காஞ்சனாவோட எல்லாரும் சேர்ந்து டர்ன். 5 பேர் சேர்ந்து வரீங்க. 6 பேர் டர்ன் டர்ன் டர்ன். ரெடி? ஆனா மியூசிக் போடுங்க. Make some noise for காஞ்சனா. ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம் நம்முடைய பசங்களுக்காக. What a beautiful performance. ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம் பசங்களுக்காக. Brilliant. Take your honorable seat. Thank you.
அப்புறம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூப்பிட்ட உடனே முதல்ல வந்து நிக்கணும். ஓகே, எத்தனை பேருக்கு மிமிக்ரி கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு? எனக்கு ஆசை. யாரு? பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கா? நீங்களாமா? இருங்க ஒரு நிமிஷம். தம்பி யாரா? வாடா. வாடா, நீ வாடா. நீதான் வா. ரெடி 2 3. போது, எத்தனை வாட்டி அதே போடுறது? வாடா 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 வாடா. டேய் வாடா, மைக் எடுத்துக்கோ. கம். வாங்க. நீங்க தான் சார், வாங்க சார். தம்பிடா பக்கத்துல நீ போதும் தம்பி, போதுமான அளவு கொடுத்தாச்சு. பக்கத்துல அங்கிட்டு இருக்காம அவனை தூக்கு. அங்க 4 பேர் வந்தானுங்க. சூப்பர். அந்த எல்லா ஊசி யாருமே நீ தானே வாடா. மாட்டாண்டா நீ தானே வர 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 வர. ரெடி, கம் பேக் சம் நாய்ஸ். வெரி குட். தம்பிக்கு ஒரு பலத்தை கையில் கொடுங்க. ஆனி எங்க இருக்கீங்க? he is Annie, she is Annie, this is boys, no problem. நீ வா, நம்மலாம் பசங்க தான். கம். மைக் கொடுங்க. ரெடி. நீ தான்டா மைக் வாங்க. ரெடி, ஓகே. சரி, ஓகே. நான் சிம்பிளா சில வாய்ஸ்கள் சொல்லித்தரேன், அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணா அதே மாதிரி பண்ணிடலாம். ரெடி, கம். ஓகே. இப்போ முதலாவதாக வினு சக்கரவர்த்தி தெரியுமா? வினு சக்கரவர்த்தி அவர் ஒருத்தர். வினு சக்கரவர்த்தி தெரியல சார்? நாட்டாம மாதிரி உடம்பெல்லாம் நாட்டாம பூசிட்டு வந்திருப்பார். தெரியுயா? உடம்பெல்லாம் சந்தனம் பூட்டிட்டு ஒருத்தர் இருப்பாரு. இவன் என்னடா சண்டைக்கு வர மாதிரி நின்றுக்கிறான்? வினு சக்கரவர்த்தி. தெரியலன்னா பரவாயில்ல, நான் சொல்லித்தரேன். அவரோட வாய்ஸை நீ கத்துக்க போற. மாட்டுல பால் கறந்துருக்கியா? மாட்டுல பால் கறந்துருக்கியா? கறந்துருக்கியா? லெப்ட்ல மைக்க புடி. புடி. கொஞ்சம் சின்ன மாடு. ஓகே, ரெடி. ரெடி. அது மாடு இல்ல, கண்ணுக்குட்டி. ரெடி. புள்ளேன்னு பெத்தா, புள்ளேன்னு பெத்தா, புள்ளேன்னு பெத்தா, புள்ளேன்னு பெத்தா. எனக்கு என்னமோ ஆல்ரெடி புள்ள பிறந்த மாதிரி தான் இருக்கு. புள்ளேன்னு பெத்தா, இப்படி ஒரு புள்ளைய, புள்ளேன்னு பெத்தா, இப்படி ஒரு புள்ளைய பெறக்கூடாது, பெறக்கூடாது. டேய் தம்பி, டேய் தம்பி, இங்க என்னடா சொல்லுது? என்ன சொல்லு? ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுது. ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா? வினு சக்கரவர்த்தியில ஆரம்பிச்சு கரெக்டா எங்க முடிச்சிருக்கான் பாருங்க. ஒரு கைத்தல் கொடுங்க தம்பிக்கு. வெரி குட். இங்க வா, அங்க கொடுங்க. அடுத்த மாட கூப்பிடுங்க. இங்க வா, எல்லாம் 4 பேர் இங்க நில்ல. கம். இங்க வாடா நீ. கம். ரெடி. ரெடி. நீங்க மாட்ட பிடிங்க. ரெடி, ஆக்ஷன். ஏதோ ஒரு கிராஸ். சரி. மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற. ஐயோ சாரி, புள்ளேன்னு பெத்தா, புள்ளேன்னு பெத்தா, இப்படி ஒரு புள்ளைய, இப்படி ஒரு பிள்ளைய பெறக்கூடாது கோபால், பெறக்கூடாது கோபால், பெறக்கூடாது கோபால். வாங்க. சாரி, உனக்கு சரோஜா தேவி வாய்ஸ் வருது சார். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, வருது பாத்தீங்களா? இல்லை கோபால், இல்லை கோபால். What a talented fellow. தம்பி வாங்க. இப்ப பாருங்க வினு சக்கரவர்த்தி. டேய் இங்க வாடா, எங்கடா போற? ரெடி. தம்பி உன் பேர் என்ன? மைக் மைக் மைக். ஏய் சரியான வாய்ஸ் ஒன்று வச்சிருக்கான். புடி சார், பரவாயில்ல புடி. ரெடி. மைக்ல ரெடி. பேர் என்னடா தம்பி? மைக்ல சத்தமா சொல்றா. குழந்தை இயேசு. டேய் நல்லா தான் இருக்கு. ரெடி. டேய் தம்பி, இங்க என்ன சொல்லுது? தம்பி புடிச்சிட்ட, உனக்கு என்ன வாய்ஸ்னு கரெக்டா வரும். பேசு. ரகுவரன் கொடுத்தா அர்ஜுன் தாஸ் போறா. சரி, உனக்கு ஈஸியா ஒண்ணு வர. என்னம்மா?
என்னடா சொல்ற? மொட்டை ராஜேந்திரன் வருதா? வாப்பா தளபதி பேசுப்பா. வாய்ஸே வரலப்பா, எங்கப்பா பேச? தம்பி ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. வாப்பா பாப்பாங்க வரப்பா. டேய் டேய், இவன் யார கூப்பிடுறான்? வாப்பா பாப்பா தளபதி தளபதி தலை தல தலை 5000 இன்கிரிமென்ட். 5000 இன்கிரிமென்ட். ஏய் வந்துருச்சு. இவன் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆயிட்டான். உனக்கு மொட்டை ராஜேந்திரன் வருது. வாங்க இப்ப பாருங்க நடிப்பு திலகம். தம்பி இரு தம்பி, இந்த காலேஜ் தானே? இந்த காலேஜ் தானே ஃபாதர்? இந்த காலேஜ் தானே? ஐடி செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெடி? என்ன பத்தி கொளுத்த போறியா? மாட்டுல பால் கறக்க போற. ரெடியா? புல்லென்று பெத்தா புல்லென்றும் பெத்தா இப்படி ஒரு புள்ளைய, இப்படி ஒரு பிள்ளைய நான் தான் ராகேஷ். நான் புகையில குடிச்சதுனால என் வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சு. வெரி குட். அங்க வாங்க, அடுத்து கொடுங்க. ரெடி? இப்ப 4 பேர் இங்க வாங்கடா, இங்க நில்லுங்கடா. 4 பேர் லைன் ஆனுங்க, இப்படி நில்லுங்க. ரெடி? இப்போ நம்ம அடுத்தபடியா பார்க்க போறது, இப்போ வந்து வினு சக்கரவர்த்தி பேசணும். எல்லாரும் வாந்தி எடுத்திருக்கீங்களா? வாந்தி எடுத்திருக்கீங்களா? எடுத்துக்கானுல்ல? ஓகே, 10 மணிக்கு மேல கிடையாது. சரி, மைக்கிங் கொடு சார். சொல்லுங்க சார், புரியல சார். என்ன வாய் சார்? சரோஜா தேவியா? எங்கே சரோஜா தேவி? சவரி இங்கே வாங்கே கோபால், உன்னுடைய வாய்ஸுக்கு சார் அடிமையாக இருக்கிறார். இங்கே பாருங்க கோபால், இங்கே பாருங்க கோபால். இந்த கள்ளம் கபடம் இல்லாத உள்ளத்திலே இந்த கள்ளம் கவடம் இல்லாத உன்னை அத்தனையும் பொய்யா கோபால்? இத்தனையும் பொய்யா கோபால்? இல்லை 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 இல்லை. சார், எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு பேமெண்ட் எனக்கு இல்லை, இவனுங்க தான் வாங்க போறானுன்னு நினைக்கிறேன். இங்க கூட தம்பி மைக்க ரெடி. இப்போ பிரகாஷ்ராஜ் சார் வாய்ஸ் எடுக்க போறோம். வாந்தி எடுத்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் சார் வாய்ஸ் வரும். ஆனா பக்கத்துல எடுக்க கூடாது, கேமராமேனை தாண்டி எடுக்கணும். ரெடியா? வா ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ரெடி? வா 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 வா. ஹாய் சலோ, ஹாய் சலோ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. வா வா வா. கடைசியா குழந்தை பிறந்துச்சு, அவாய்ட் பண்ணிக்கலாம். தம்பி பக்கத்துல கொடுங்க. இப்ப பாடுறா பிரகாஷ் ராஜா. ரெடி? 1 2 3 ஆக்ஷன். வா வா. அடிப்பேன் ஒண்ணு, நானு குழந்தையா இருக்க, கொஞ்சம் தூரமாயிடு. ஆக்ஷன். அங்கடா, கொஞ்சம் அங்க துப்புடாதுங்க. வா 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 உச்சுக்குட்டி வாடி. வா 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 கொடுங்க, பக்கத்துல கொடுங்க. ஏன் பாடுறா? இப்ப பாடுறா. வாப்பா தளபதி. ஆக்ஷன். வா வா. பயங்கரமான கோபத்தில் இருப்பாங்க. தம்பி வா வா. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கு, ரொம்ப தூரம். பட் ஓகே. ஐ லவ் யூ செல்லம். ஐ லவ் யூ செல்லம். இது பக்கவா வரும், மிஸ் ஆகாது. சூப்பர். அங்க குர்ரா. என் சரோஜா தேவியிடம் கொடுங்க கோபால். வா வா. உண்மையாலுமே சார், இவன் நீங்க நாளைக்கு ஏதாவது பாட எடுங்க, ஒரிஜினலாவே சரோஜா தேவியை தான் வாழ போறான். இல்லை, இது அசைன்மெண்ட், இப்படி வராதுங்க, தப்பு. இல்லை கோபால். வா 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 வா. என்னடா குழந்தைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற நீ? தம்பி இப்ப வாந்தி எடுத்தல்ல, அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணா விஜயகாந்த் சார் வாய்ஸ். ரெடியா? வா வா. ஓகே, 4 பேர் வாங்க, மைக் இங்க கொடுங்க. இப்போ சசிகுமார் சார் வாய்ஸ் பேச போறீங்க. ரெடியா? தம்பி காலம் மிதிச்சீங்கன்னா சசிகுமார் சார் வாய்ஸ் வரும். ஏன் காலம் மிதிங்க? ஃபோர்ஸ் வேணாம்.
கொஞ்சம் கோவம் வரக்கூடாது. ரெடியா? ஏண்டா நொன்னையில குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏன்னா செத்தா சொல்ல முடியாதுடா. தம்பி இங்க வாங்க, சொல்லு. குத்துனது நண்பனா இருந்தா, குத்துறது நண்பனா இருந்தா உன் வாய்ஸ்ல சொல்லாத. சசிகுமார், குத்துனது நண்பனா இருந்தா குத்துறது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. தெரியல, இது யார் வாய்ஸ் எனக்கும் தெரியல. கருணாநிதி வயசு. இப்ப பாருங்க. ரெடி? 1 2 3 4. குத்துனது நண்பனா இருந்தா குத்துறவன் நம்பனா இருந்தாங்க செத்தா கூட சொல்லக்கூடாது. கூட சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? தெரியல. ஐயோ, பக்கத்துல கொடு. மொட்டை ராஜேந்திரன், குத்துனது நண்பனா இருந்தா குத்துறது நண்பனா இருந்தா அஜித் சார் வராது, பிடிச்சிடலாம். ஆனா வாழ்க்கை சரித்திரத்தை ஒரு வாட்டி திருப்பி பாருங்க. அதாவது தலையே இவ்வளவு ஃபீல் பண்ணிக்கூடாது. எனக்கு புரியல. தலை கொஞ்சம் நான் நல்லா தாண்டா சொன்னேன். அந்த அவரு டைலாக் தாண்டா இது. சரித்திரத்தை ஒரு வாட்டி திருப்பி பாருங்க. அது நமக்கு கத்துக் கொடுத்தது ஒண்ணுதான். இத பாருங்க, நம்ம மத்த இடத்துல பேசுறதை விட நம்மளை பத்தி மத்தவங்க பேசணும். தேங்க்யூ சோ மச். ஒரு பலத்தை கையில் கொடுக்கலாம் நம்முடைய குழந்தைகளுக்காக. தேங்க்யூ சோ மச். 80 கோடி பேர் இந்த நாட்டில் இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்லை. யாரா? முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா. என்னென்ன கவினா நல்லா பாடுவானா? ஒரு பாட்டு பாடு. என் வாய்ஸ் தான் போயிடுச்சு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலையா? ரெடி? ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். ஒரு பலத்தை கையில் கொடுக்கலாம் தம்பிகளுக்காக. அவன் யோசிச்சுட்டு தான் வந்திருக்கான், பாடாம போக மாட்டான், சும்மா சமாளிக்கிறான். 2 லைன் பாடு. ரெடி? ஓகே, ஆக்ஷன். 1 2 3. என்னடா எல்லாத்தையும் ஏன்ட்ட கேட்கிறேன் என்ன பாட்டு பாடுறதுன்னு. நீ ஒன்னு பிக்ஸ் பண்ணி இந்தாப்புல உன்னை கும்மிடுவேன். கும்மி அவன் பாட்டு கீழே இறங்கினோட பாடு ஆடுன்ட்டு ஆக்ஷன். எதுக்குடா அப்புறம் கேட்ட நான் பாடுறேன்னு? உனக்கு பிடிச்ச பாட்டு யாரும் வம்பு தும்புக்காச்சும் போனதா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். தம்பி தேங்க்யூ ஸோ மச். தம்பிக்கு ஒரு பலத்தை கைது கொடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். தேங்க்ஸா தேங்க்ஸா. பொதுவாக நான் ஒரு பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சரியா? என்னுடைய சிங்கிங்கான மிக முக்கியமான இன்ஸ்பிரேஷனே எங்கள் அப்பா தான். எப்படி பாடக்கூடாதுன்றதுக்காக. ஏன் எது நகைச்சுவை எது இதுன்னே தெரியாம. ஏன்னா எங்க அப்பா வந்து ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லா பாடுவார். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவர் எப்படி பாடுவார்னு சும்மா சொல்லி காட்டுறேன். காதல் உயிரோம் கூடுதடி. ஃபர்ஸ்ட் காதல் இருக்கும், லாஸ்ட்ல கூடுதடி இருக்கும், நடுவுல எதுவுமே இருக்காது. அப்படிப்பட்ட பியூட்டிஃபுல்லான சிங்கர். நிறைய சிங்கர்ஸை நான் பார்த்துருக்கேன். எப்படிலாம் பாடுவாங்க தெரியுமா? சில பேருக்கு கண்ணை மூணாதான் பாட்டே வரும். கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிர வந்தது போல. அவன் கண்ணை மூடிக்கிட்டு அங்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கான், நீ கண்டினியூ பண்ற. சில பேருக்கு காதை முன்னாதான் பாட்டே வரும். பார்த்துருக்கீங்களா? காதோறும் லோலாக்கு கரு சொல்லுடி காத்தாடும் நேலாக்கு இப்படி இருக்கும். இன்னும் சில பேருக்கு மைக்கு பிடிக்கவே பிடிக்காது. பார்த்துருக்கீங்களா? செக். நீ நான் இது என்ன விட்டாலும் பாடும் போல. அப்படியா? இன்னும் சில பேருக்கு மைக்கு தான் ரொம்ப பிடிக்கும், எடுக்கவே மாட்டான். சார் எனக்கு பேமெண்ட் கொடுத்துருவீங்களா சார்? படிக்கிற பேர் அவர் எல்லா வேலையும் நாங்கள் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது ஒரு ஃபாதர் இப்படி சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் பசங்க படிப்புலையும் இதுலேயும் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு
எனிவே தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்காக, நீண்ட நேரம் எனக்காக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இவ்வளோ அமைதியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம், பக்கத்தில் நீங்கள்லாம் நண்பர்களாக இருக்க வரைக்கும் தான். பக்கத்தில் என்ன சாதி என்ன மதம்னு தெரியாத வரைக்கும் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க. ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அண்ட் என்ன இந்த காலேஜுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு முறை பலமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன்.